Instagram tips and tricks. உங்கள பல பேருக்கு தெரியாத புது Instagram tips and tricks நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். சோ வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படினா மறக்காம கீழ இருக்க அந்த ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறதுமே கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா ஒரு லைக்கையுமே கொடுத்துருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன். உங்கள நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா டபுள் அக்கவுண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்க அந்த ஐடி ஸ்விட்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா ப்ரொஃபைல லாங் பிரஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணுவீங்க. ஜஸ்ட் நீங்க உங்களோட ப்ரொஃபைல மாத்தணும் அப்படினா நீங்க அந்த ப்ரொஃபைல வந்து டபுள் டேப் பண்ணீங்க அப்படினா உடனே வந்து ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆயிடும். வேற ஒரு அக்கவுண்ட் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படினா அந்த ஒரு அக்கவுண்ட்டுக்கு தானாவே ஸ்விட்ச் ஆயிடும் வெறும் டபுள் டேப் பண்றது மூலமா. சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோல இருக்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படினா உங்கள நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட் போறவங்களா இருந்தீங்க அப்படினா அந்த போஸ்ட்டுக்கு வர லைக்கோட கவுண்ட்டை நீங்களே வந்து ஹைட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த போஸ்டோட லைக் கவுண்ட் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல ஹைட் லைக் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். சோ நீங்க அந்த லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்றத உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். வேற ஒரு அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பார்த்தாலுமே அதுல வந்துட்டு யாரெல்லாம் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் காமிக்குமே தவிர எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்றதே காமிக்கவே காமிக்காது. சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோல இருக்க செகண்ட் ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம கீழ இருக்க அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய போஸ்ட் போடுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா பேட் வேர்ட்ஸில் கமெண்ட் வந்தாலும் சரி இல்லை அப்படின்னா ஃபாலோ ஃபார் ஃபாலோ பேக் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றாவுக்கு வந்து டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தாலே ஷோ ஆகாத மாதிரி நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பிரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மேனுவல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸில் கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணால் டிசேபிள் ஆகணுமோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி யாராச்சும் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த போஸ்ட் கீழே ஷோ ஆகவே ஆகாது. ஸோ இதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோவில் இருக்க தேர்ட் ட்ரிக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராச்சும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அந்த மெசேஜை அவங்களுக்கே தெரியும் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா திங்க் பண்ணிருப்பீங்க. அது கண்டிப்பா முடியும். ஜஸ்ட் நீங்க அவங்க அனுப்பியிருக்க மெசேஜை கிளிக் பண்ணாம சர்ச் பார்ல போயிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. இப்போ திருப்பி இன்பாக்ஸ்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா அவங்க அனுப்பின மெசேஜ் ரெக்வஸ்ட் செக்ஷனுக்கு போயிடும். அந்த மெசேஜை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெசேஜை உங்களால படிக்க முடியும். பட் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்றது அவங்களுக்குமே தெரியாது. திருப்பி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிக்கோங்க. ஸோ இதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக். இன்ஸ்டாகிராம்ல உங்களால 100 to 1000 வரைக்கும் இந்த ட்ரிக்கை வச்சு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிக்க முடியும். உங்களோட ப்ரொஃபைல் பிசினஸ் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல இன்சைட்ஸ் போய்க்கோங்க. அதுல போயிட்டு நீங்க போஸ்ட் இல்லை அப்படின்னா ரீல்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் ரீல்ஸ் தான் வந்து பாக்குறாங்க. ஸோ அதனால நீங்க ரீல்ஸையே செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக்ஸ் அப்படின்னு இருக்கும். எந்தெந்த போஸ்ட்லாம் அதிகமா லைக்ஸ் வாங்கியிருக்கோ அந்த மாதிரி இருக்க சேம் கண்டென்ட்டை நீங்க திருப்பி இந்த ரீல்ஸ்ல போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் இல்லாம நீங்க நார்மலா உங்களோட மொபைல் கேமரா வச்சு எடுத்த போட்டோவை இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் வச்சு எடுத்த மாதிரியே உங்களால கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். அது சோ சிம்பிள். ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. அதுல நீங்க நார்மலா எடுத்த அந்த போட்டோவை கேலரியில இருந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டாப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேணுமோ சோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க நார்மலா உங்களோட மொபைல் கேமரால எடுத்த போட்டோஸை சோ இன்ஸ்டாகிராம் ஃபில்டரை வச்சு நீங்க மாத்திக்கலாம். சோ இதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்டோரிஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம உங்களால பாத்துக்க முடியும். ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு யாரோட ஸ்டோரியை அவங்களுக்கே தெரியாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அவங்களோட அக்கௌண்ட் பப்ளிக் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே உங்களால இதுல இந்த வெப்சைட் மூலமா அவங்களோட ஸ்டோரிஸை அவங்களுக்கே தெரியாம பார்க்க முடியும். ஸோ இந்த வெப்சைட் வச்சு நீங்க கண்டிப்பா அவங்களோட ஸ்டோரியை அவங்களுக்கே தெரியாம பார்த்துக்க முடியும். நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்றது அவங்களுக்குமே தெரியாது. ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே உங்களோட பயோல இந்த மாதிரி ஸ்டேட்டஸை உங்களாலே வச்சுக்க முடியும். ஸோ அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் தாராளமாக இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ஆட்டோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. கீழே டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். மேல பிளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எமோஜி சைட்ல நீங்க உங்களுக்கு என்ன எமோஜி வேணுமோ அதை நீங்க வச்சுக்கோங்க. அந்த டைப் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ அதை நீங்க வச்சுட்டு
டிக் மார்க் கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் அந்த பயோ செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன எமோஜி கொடுத்து என்ன டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது வந்து பப்ளிக்காக எல்லாத்துக்குமே விசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் யார் யாரெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து காமிக்கும். திருப்பி இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே உங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த எமோஜி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எமோஜி செலக்ட் பண்ணீங்களோ அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளியர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி நீங்கள் கிளியர் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதையுமே வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல நீங்க யாருக்காச்சும் ஆடியோ மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்க அந்த மைக் ஆப்ஷனை லாங் பிரஸ் பண்ணி தான் பேசிட்டு இருப்பீங்க. பட் இனிமேட் அப்படி பண்ண தேவையில்ல. நீங்க அப்படியே மொபைல யாரு கூட பேசிட்டு இருக்க மாதிரி காதில் வச்சுட்டு நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க காதில் இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் ஆயிடும். ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோவா கண்டிப்பா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம்ல நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்கன்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். லிங்க்ஸ் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல டைமை செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாஸ்டா எந்தெந்த நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்த அனலிட்டிக்ஸ்ல நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து காமிச்சிடும். அண்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா செட் ரிமைண்டர் இருக்கும். ஸோ இதுல நீங்க எவ்வளவு நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிமிட் தாண்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வரும். ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஐடியா. ஸோ நான் எல்லா வீடியோஸ்லையும் இது வந்து சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்ல என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கலர் எல்லாம் லாங் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா டார்க் கலர்ல இருந்து லைட் கலர் வரைக்கும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணி வச்சு கலரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை அப்படின்னா ரீல்ஸ் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ட்ரெண்டிங்கான டிக்டாக்ஸ் எல்லாம் ரீல்ஸ்லேயே பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக்கை இப்போ நான் சொல்கிறேன். எஃபெக்ட்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே சர்ச் பார் இருக்கும். அதில் டோனட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரெண்டான அந்த டோனட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ ரெண்டாவது எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிட் ஸ்கேன். ஸோ நிறைய பேர் ரீசெண்டாக ரீல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GTA 5 அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ்லயுமே இந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா GTA 5 அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த ட்ரிக்கையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே இருக்க அந்த ரைட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையுமே கொடுத்துக்கோங்க.